ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவி terracotta. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்டன்ட் சீரீஸில் அடுத்த பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடுறேன். க்ளேயில் மோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். எனக்குமே இந்த ஐடியா இருந்தது. இந்த மாதிரி நான் ஒரு உட்டன் ஸ்டாம்ப், அதாவது உட் பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இம்ப்ரெஷனில் எனக்கு க்ளேயில் பண்ணும்போது அதோட இம்ப்ரெஷன் வந்து உள்ளே போயிடுது இல்லையா. இதுவே நம்ம மோல்டு பண்ணிவிட்டு அதுலேருந்து இம்ப்ரெஷன் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த உட் பிளாக் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மோல்டு வந்து நல்லது. ஆனால் பேக் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம மோல்டுலாம் சம்டைம்ஸ் கீழே போடும்போது பிரேக் ஆகிடும். அதனால் மறுபடியும் நம்ம பண்ண முடியாது இல்லையா. அதனால் பேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். செகண்ட் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, நம்ம 2 பீஸ் ஜாயின் பண்ணும்போது வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து வாட்டர் வந்து அதிகமாக இருக்குது, இல்லைனா க்ளே வந்து திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் வந்து அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா நமக்கு ட்ரை ஆகும் போது அது வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஆனால் நீங்கள் வாட்டர் கம்மியாக வச்சுட்டு பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரை ஆக இந்த 2 பீஸ் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இடையில வந்து விரிசல் விடும். அது பேக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் மோல்டு பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் இதில் வந்து இம்ப்ரெஷன் எடுத்து காட்டுங்க, நான் வந்து இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு கேட்டிருந்தாங்க. நான் போன வீடியோவிலே லக்ஷ்மி பெண்டன் வந்து இந்த மோல்டு வச்சுட்டு தான் பண்ணேன். இருந்தாலும் அதை ஒரு தடவை பண்ணி காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் அன்றைக்கி புதுசாக அந்த வீடியோக்காக பண்ணது. இந்த சங்கு மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து மணல்லேருந்து இந்த மாதிரி சங்கு எடுத்துகிட்டு இதை வந்து மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அதாவது இம்ப்ரெஷன் நல்லா இருந்தது, அதனால் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்துட்டேன். இந்த சங்கு மோல்டில் 2 பீஸ் மட்டும் எடுத்து காட்டுறேன். ஒரு சின்ன சைஸ் சங்கும் ஒரு பெரிய சைஸ் சங்கு எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த சங்கோட இம்ப்ரெஷன் அப்படியே நமக்கு வந்து இதில் வந்துடும். இந்த 2 சங்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ஜிம்கா மோல்டு இருக்கு இல்லையா, இது வந்து மோல்டு வந்து இம்ப்ரெஷன்லாம் நல்லா வருது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சின்ன சைஸ் ஜிம்கா, அதனால் இதை நம்ம ஜிம்காலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது பெண்டனில் டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வேணால் இந்த மோல்டில் எடுத்துக்கலாம். ஆனால் இம்ப்ரெஷன் நல்லா வருது. இது ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைஸ் தான் இந்த மோல்டே இருக்குது. அதனால் இதை நான் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து ஜிம்காலாம் சென்ட்ரு மார்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் கோணையாக இருக்குது, அதாவது சைடாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜிம்கா எடுத்துட்டேன். ஜிம்கா எடுத்தது சும்மா நான் எடுத்து காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பேக் சைடு திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டாக ஒரு டேப் அந்த போர்டில் கொடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப வேகமாக பண்ணிடாதீங்க, லைட்டாக பண்ணோன்னாலே அந்த இடம் வந்து கரெக்டாக நமக்கு மார்க் ஆகிடும். ஜிம்காவை நீங்கள் பிடிக்கும் போது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல இப்போ நீங்கள் யூபின் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையா நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்க அப்படின்னா, யூபின் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இன்னொரு யூபின் கொடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடுக்கு இது என்ன அப்படின்னா, சில்க் த்ரெட் ஜிம்கா செய்வோம் இல்லையா, அதுக்கு வாங்குகிற மோல்டு இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 3 rupees இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து பீஸ் கணக்கில் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் 2 பீஸ் 3 பீஸ்னு வெவ்வேறு சைஸில் வாங்கிக்கலாம். இதில் வந்து நிறைய சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கிடைச்சா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் நிறைய கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் நம்ம வந்து க்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா இதை வெளில எடுக்கிறது எப்படின்னா, லைட்டாக இந்த மாதிரி ஒரு பென் வச்சுட்டு இந்த ஹோல்லேருந்து தள்ளுனீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். ஆனால் ஆயில் மட்டும் நீங்கள் நிறைய அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த மெத்தட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் அந்த ஹோல் வழியாகவே தெரியுது இல்லையா, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஜிம்காவில் வந்துடும். அதனால் டைரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல யூபின் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிம்கா மோல்டு அவைலபிள் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் சைஸும் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஷேப்ஸும் வந்து ஸ்கொயர், கோன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பும் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளேவை வந்து நீட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இது வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கனிமொழி அக்கா சொன்னது தான். ஐ ஸ்டிக் இருக்கும் இல்லையா, கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணுற ஐ ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 ஐ ஸ்டிக்கை ஜாயின் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்பர் 0.25 அந்த அளவுக்கு வரும். அதாவது 2 ஸ்கேல் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டட்டு வந்து அதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 ஐ ஸ்டிக் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பெண்டன் வச்சுக்கலாம். அவங்க வந்து எனக்கு இமேஜும் அனுப்புனாங்க, அதை நான் இதில் ரெஃபர் பண்ணல. ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்.
நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எனக்கு ஐஸ்டிக் அவைலபிள் இருக்கும்போது நானும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஸ்கேல் ஃப்ளாட் பண்ண ஸ்கேல் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரும் இல்லை ரெக்டாங்கிளும் இல்லை அந்த ஷேப்பில் ஒரு பெண்டன்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிக்கிறேன். க்ளே வந்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா பெண்டன்ட்டுமே மொத்தமான பெண்டன்ட், அதனால் பிரேக் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 3 லைன்ஸ் போட்டுட்டு இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஃபுல்லாக இந்த நீடிலாலேயே இந்த க்ராஸ் லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதாவது செக்டு மாதிரி வரதுக்காக க்ராஸாக லைன்ஸ் போட்டுக்கிறேன். சேம் மெத்தடில் இந்த சைட்லேருந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுனால அந்த சைடு எட்ஜஸ் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாக்டோ நைஃபால் சேம் மெத்தடில் இங்கே கிறிஸ் கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதாவது அங்கே இருக்கிறது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற லைன், இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற லைன். 2 சைட்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன்னா, கீழே இருக்கிற லைன் ஒன்று போட்டோம் இல்லையா, அதை வந்து சரி பண்ணிவிட்டு, அதாவது அந்த இடம் வந்து பிளெயினாக இருக்கணும். இந்த நீடில் வச்சுட்டு சும்மா இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு டாட் மாதிரி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி மோல்டு, அதாவது நேற்று பண்ணோம் இல்லையா அந்த மோல்டோட ஸ்டட்டு பார்த்து இந்த மோல்டு இதில் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இதுலேருந்து க்ளேவை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லக்ஷ்மியை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, ரொம்பவும் நம்ம வந்து எக்ஸஸ் கட் பண்ண முடியாது. அதனால் அந்த லக்ஷ்மி வந்து நல்லா தெரிகிற மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். இந்த சைடு எட்ஜஸ்லாம் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக, அதாவது அந்த லக்ஷ்மி மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பீஸையும் ஜாயின் பண்ண போகிறேன். வாட்ரு அதிகமாக இருந்தால் அது கண்டிப்பாக சீக்கிரம் ட்ரை ஆகிடும், அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம போட்ட டிசைன் வந்து ஸ்மஜ் ஆக தான் செய்யும், அதனால் நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வாட்ரு கம்மியாக விட்டு க்ளேயில் அட்டாச் பண்ணும்போது அது வந்து ட்ரை ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடம் விரிசல் விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வாட்ரு அதிகமாக இருக்கிறது தான் பெட்டர். இந்த மாதிரி ஒரு டூல் வச்சுட்டு இந்த 2 க்ளேவையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு டாப்பில் ஒரு சின்ன சைஸ் ஃபஸ்ட்டு மோல்டில் எடுத்த ஸ்டிக் பீட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் மோல்டில் எடுத்த ஒரு யூபின் பீட் வந்து இந்த லக்ஷ்மிக்கும் கீழே, அதாவது அந்த தாமரை இருக்கு இல்லையா அதில் வந்து தொங்க விட போகிறேன். இந்த இடத்துல கரெக்டாக தொங்க விட்டுக்கிறேன். இப்போ இந்த பெண்டனோட டாப்பில் 2 சைடில் யூபின்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த எட்ஜில் ஒன்று, அந்த எட்ஜில் ஒன்று. வெளியில் வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹாஃப் ஜிம்கா வர மாதிரி விட போகிறேன். அதனால் இந்த லாஸ்ட்டு மோல்டில் க்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணிக்கிறேன், அதாவது ஹாஃபாக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் எதுவும் டிசைன்லாம் பண்ணல, ஜஸ்ட் அந்த நீடில் வச்சுட்டு ஒரு லைன் மட்டும் போட்டுக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி லைன் மட்டும் போட்டுக்கிறேன், வேறு எதுவுமே பண்ணல. அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்டிக் பீட்ஸ், அந்த ஹாஃப் பார்ட்டுக்கும் ஸ்டிக் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அந்த பெண்டன்ட்டில் அட்டாச் பண்ணிடலாம்.
2 யூபினா ஃபஸ்ட்டே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பெண்டனோட கீழே வந்து அந்த லக்ஷ்மிக்கும் நேராக வர மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்ட்டை இந்த ஜிம்கால ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெண்டன்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து சைட் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, சைட் பீட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அந்த பீட்ஸை வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா கொஞ்சம் பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் சொல்லிடுறேன். கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு நீட் பண்ணிக்கிறேன். நீட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன்னா, ரொம்ப சின்ன சைஸ் இந்த அளவுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் குக்கி கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே வாட்டர் பாட்டிலில் பண்ணது தான். சின்னதாக இருக்கிறதுனால நம்ம எடுக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி பிளேயர் வச்சுட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதை வெளியில் எடுக்கிறதும் நீடில் வச்சுட்டு தான் நம்ம எடுக்கலாம். அதனால் அதில் ஹோல் வர தான் செய்யும். அந்த ஹோலில் வந்து நம்ம வேணால் ஒரு ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டோம் அப்படின்னா தெரியாது. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்ததில் ஒரு சின்ன சைஸ் நிற்கிறோம் ஸ்டிக் பீட் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 4th மோல்டில் இந்த மாதிரி இந்த ஹாஃப் பீடுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் மட்டும் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளோட இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளில் ஆல்ரெடி ஹோல் போட்டு வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுதான் இந்த சைட் பீட்ஸ். அந்த சைட் பீட்ஸ்க்கு கேப்பில் வந்து நம்ம பிளெயின் பீட்ஸ் ஜாயின் பண்ணுவோம். அது 4mm பீட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.